எக்க பார்த்தாலும் சரி, மேக்கப் பார்த்தாலும் சரி, வடக்க பார்த்தாலும் சரி, தெக்க பார்த்தாலும் சரி, ஊரெல்லாம் ஒரே பேச்சு இந்த ரெசிபி பத்தி தானே இருக்கு. ஸ்மோக் ஹப்ல இருந்து பார்பிக்யூ நேஷன் வரைக்கும், பஃபே ஆகட்டும், மெனு கார்டு ஆகட்டும், வாயில வச்சா கொஞ்சம் இனிக்கும், கொஞ்சம் புளிக்கும். ஐயோ இதென்ன காரமா இருக்குதுங்கிறதுக்குள்ள காருதேன்னு யோசனை வந்திருக்காது. அதுக்குள்ள ஐயையே இனிக்குதப்பான்னு மாத்தி மாத்தி டேஸ்ட் பட்ஸ்ல பல்ட்டி போடும். யோ நீ ரொம்ப ராட்டாந்தூரி ஓட்டுனதெல்லாம் போதும், டிஷ் பேரு சொல்லுங்கிறீங்க அதானே? சொல்லிடுவோம். சமையல் ரெசிபிஸ் ஹனி கார்லிக் சிக்கன். வாங்க வீட்லயே சிம்பிளா ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் ரேஞ்ச்ல ரெசிபி. சிக்கனை வச்சு ஒரு சின்ன மேரினேஷன் முதல்ல செய்ய போறோம். சிக்கன் எலும்பில்லாம 3/4 இன்ச் துண்டுகளா வெட்டி வச்சிருக்கோம். 600 கிராம். 20 நிமிஷம் அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு தேவைக்கேத்தாப்ல, அடுத்து கருமிளகு தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் அதாவது சோள மாவு 4 டேபிள் ஸ்பூன். இது அத்தனையும் சேர்த்து ஒரு கலவை மாதிரி செய்ய போறோம். இந்த கலவை சிக்கன் துண்டுகளை எல்லா பக்கமும் ஒற்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் இங்க சிக்கன் போன்லெஸ் துண்டா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சிக்கன் விங்ஸா வச்சு கூட இந்த ரெசிபி செய்யலாம். இல்ல லெக்ஸ், தைஸ் அந்த மாதிரி கூட கால் தொட பகுதி வச்சும் செய்யலாம். இதை எடுத்து ஒரு பக்கமா வச்சுட்டு ஒரு கடாயிலையோ இல்ல ஓக்லையோ 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். மெல்லிசா வெட்டி வச்சிருந்த பூண்டு 4 டேபிள் ஸ்பூன், அதையும் இதுல சேர்த்திக்கலாம். பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுல சில்லி ஃபிளேக்ஸ் அதாவது கொரகொரப்பா பொடிச்சு வச்ச காஞ்ச மிளகாய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எங்க பஜ்ஜி வீடியோ 20K வியூஸ் போச்சு. அதுக்கு ஒவ்வொருவருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி மற்ற வீடியோஸ்க்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அடுப்புல கொஞ்சம் அனலை கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் புளிப்பும் இனிப்புமா இருக்கிறதுக்கு டொமேட்டோ கெச்சப் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு பொடிச்ச காஞ்ச மிளகா முதல்ல சேர்த்திருக்கோம், மறந்துடாதீங்க. எதுக்குடா இதை இப்போ ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு தான். அடுத்து காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில சில்லி சாஸ்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து கொஞ்சம் மெடிக்கேட்டட் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக உள்ள சில்லி சாஸாக பயன்படுத்தினா நல்லா வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸும் சேர்த்திக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இந்த ரெசிபியோட ஸ்டார் இன்கிரீடியன்ட் ஹனி அதாவது தேன் 4 டேபிள் ஸ்பூன். இதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஹனி சேர்த்தப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆன்ல இருக்கக்கூடாது. தேனை ரொம்ப நேரம் சமைச்சோம்னா கட்டிகளாக வாய்ப்பு அதிகம். அதனால சீக்கிரமா கிளறி விட்டுட்டு கடைசியா சேர்க்க வேண்டிய உப்பையும் இதில் சேர்த்து முடிச்சிடலாம். நம்ம ஹனி கார்லிக் சாஸ் ரெடி. அடுத்து 20 நிமிஷமா ஊறிட்டு இருக்க நம்ம சிக்கன் கடாய்க்குள்ள போக ரெடி.
ஒவ்வொரு துண்டா தனித்தனியா தூரமா எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில போடும்போதே ஒண்ணுக்கொன்னு ஒட்டாம பார்த்துக்கோங்க. ஒரு 40லேருந்து 50 செகண்டுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. வெளியே சிக்கன் ஃப்ரை ஆன உடனேயே டக்குன்னு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. சிக்கன் ஒன்றுக்கொன்று ஒட்டிட்டு இருந்தாலும் கூட அதை இந்த ஸ்டேஜில் பிரித்து விட்டுடலாம். அனலை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சிக்கன் துண்டுகளை முழுசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண துண்டுகளை எல்லாம் ஒரு வடிகட்டி கரண்டியை வச்சு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் துண்டுகளை எல்லாம் பொன்னிறமாக வறுக்கிறேன்னு சொல்லிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கட்டும். நீங்கள் ஓவராக வறுத்து சிகப்பாச்சுன்னா சிக்கன் ரொம்ப இறுகி ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த பேட்ச் கொஞ்சம் அதிகமாகவே சிகப்பாயிடுச்சு. இப்போ அடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பேட்ச்சில் இந்த அளவுக்கு பண்ணால் போதும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஆட்டுக்கால் பாயா ரெசிபி சூப்பர் டூப்பர் ரெசிபி ட்ரை பண்ணிங்களா? செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சிக்கன் ரெசிபிஸ் பிடிக்கும்னா எங்களோட சிக்கிஸ் கிங் பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நிறைய சிக்கன் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் சென்னை ஸ்பெஷல் ஏஎம் புஹாரி சிக்கன் 65, கோலாபுரி சிக்கன், தந்தூரி சிக்கன், சிக்கன் ஷாமி கபாப், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம இந்த ரெசிபி செய்யும் போதே கொஞ்சம் பிளானாக செய்யணும். இந்த பக்கம் ஃப்ரை பண்ண சிக்கனை ரெடி பண்ணோம், அதே சமயத்தில் அந்த பக்கமாக ஹனி கார்லிக் சாஸும் ரெடி பண்ணிகிட்டே செய்யணும். சாஸில் தேனை போட்டோன்னே ரொம்ப நேரம் வச்சு கிளறாமல் டக்குன்னு இந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு கிளறி விட்டுருணும். அதை அப்படி பண்ணாதான் சாஸும் கட்டி ஆகாமல் இருக்கும், அதே சமயத்தில் சிக்கனும் அந்த சாஃப்ட்னஸோட மெயின்டைன் ஆகி நல்லா வரும். பாருங்க, இப்படி சிக்கனை நல்லா சாஸில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம டீக்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் வினிகர் போட்டு இதில் பெரட்ட வேண்டியது தான். டீக்ளேஸ் அப்படிங்கிறது ஒரு வெஸ்டர்ன் டெக்னிக்கு. இதில் ஆல்கஹாலோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி வினிகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க மசாலா அத்தனையும் கலந்து வெளியே வந்துடும். அது நம்ம திருப்பி இந்த ரெசிபியில் சேர்த்து விட்டுடலாம். ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூனு, அது போதும். அதை முதல்ல எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 2 நிமிஷத்தில் செவக்க ஆரம்பிச்சிரும், பட்டு பட்டுன்னு வெடிக்க செய்யும். அவ்வளோதான், நம்ம செசமி சீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சிக்கன் மேலே எடுத்து தூவி விட்டுறலாம். கடைசியாக கிரன்ச்சுக்கு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் அனியன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டு ரெசிபியை முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹனி கார்லிக் சிக்கன் ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பார்பிக்யூக்கெல்லாம் போகவே வேண்டாம், வீட்லேயே இனிமேட்டு நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால சமையல் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, மறந்துடாதீங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பலுதா சாப்பிட்ருக்கீங்க, ஆனா நொங்குல செஞ்ச பலுதா சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல கேள்விதான் பட்டிருக்கீங்களா? நம்ம சேனல் சமையல் ரெசிபிஸோட எக்ஸ்க்ளூசிவ் ரெசிபி செக் பண்ணி பாருங்க. நொங்கு சீசன் முடியறதுக்குள்ளார ட்ரை பண்ணிடுங்க ஒரு தடவை. இன்னைக்கு இவ்வளோதான் ரெசிபி. சீக்கிரமா இன்னொரு ரெசிபியோட வந்து சேர்றேன். அது வரைக்கும் மற்ற சேனல்ல இருக்க வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க.
சேனல் பேரு சமையல் ரெசிபிஸ். மறந்துடாதீங்க. பாய் பாய்.